ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5-17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீரேன் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றார், அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோரோடு விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டுக்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவருடைய கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு மறையுரை வழங்கியவர் தனது உரையை இவ்வாறு தொடங்கினார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மழைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் கொடைகள் எங்கே? நற்செய்தியில் நாம் ஒரு நூற்றுவ தலைவனை சந்திக்கின்றோம். அவர் ஒரு ரோம படை அதிகாரி, சுமார் 100 வீரர்களுக்கு பொறுப்பானவர். இந்த நிகழ்வு தூய லூக்கா நற்செய்தியிலும் காணப்படுகின்றது. அங்கிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அவர் இரக்கமுள்ளவரும் கருணையுள்ளவருமாக நூற்றுவ தலைவன் தென்படுகின்றார். யூத மதத்தை மிகவும் மதித்த அவர் கப்பர்நாகும் ஒரு தொழுகைக்கூடத்தையும் கட்டி கொடுத்திருக்கின்றார். இந்த நூற்றுவ தலைவின் ஆழமான விசுவாசம் இயேசுவை வியப்பில் ஆழ்த்துகிறது. அவர் இயேசுவின் சீடர் அல்ல, இருந்த போதிலும் இயேசுவின் குணப்படுத்தும் ஆற்றலில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார். மற்றவரிடமிருந்து கேள்விப்பட்டதன் மூலம் மட்டுமே இயேசுவை பற்றி அறிந்திருந்தாலும் தனிப்பட்ட அனுபவமின்றி அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் தான் இயேசு அவரது விசுவாசத்தை இன்றைய நற்செய்தியிலே பாராட்டி கூறுகிறார். இந்த நூற்றுவ தலைவரின் விசுவாசம் நாம் ஒவ்வொரு திருப்பலியும் திரு நற்கருணையிலும் கிறிஸ்துவின் உண்மையான பிரசன்னத்தை உறுதியாக நம்பி கூறும் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. ஆண்டவரே, என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்குள் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். இந்த நற்செய்தி பகுதியை பற்றி நாம் 2 முக்கிய சிந்தனைகளை சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, இன்றைய நற்செய்தியில் இயேசு நூற்றுவ தலைவனின் வேண்டுதலை கேட்கிறார். நாமும் நம் அன்புக்குரியவர்களுக்காகவும் நாம் செய்யும் எல்லா காரியங்களுக்காகவும் உடனே இறைவனின் உதவியை நாடுகின்றோம். நம்பிக்கையுடன் அவர் நம் ஜெபங்களை கேட்பார் என்று எதிர்பார்க்கிறோம். நம் இறைவன் பதில் அளிப்பதில் தாமதிப்பதில்லை. அவர்
சரியான நேரத்தில் நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். ஆகவே நம் வாழ்க்கையின் பெரிய மற்றும் சிறிய விஷயங்கள் அனைத்தையும் பற்றி இறைவனுடன் தினமும் உரையாடுவதை தொடர்வோம். நம் ஜெபங்கள் வெறும் நமக்குள்ளே பேசிக் கொள்வதல்ல, அவை ஏதோ ஒரு விதத்தில் பதிலளிக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் நாம் ஜெபிக்கின்றோம். இதனை பற்றி அலெக்சாண்டர் மாக்ரான் கூறுகிறார், நாம் கேட்பதற்கு முன்பே நம் தேவைகளை இறைவன் அறிந்திருக்கின்றார். அப்படி என்றால் ஜெபத்தின் நோக்கம் என்ன? அவருக்கு தகவல் கொடுப்பதற்காகவோ அல்லது இரக்கம் காட்ட விரும்பாத ஒருவரை மாற்றுவதற்காகவோ அல்ல. மாறாக ஜெபம் நம் இதயங்களை தயார்படுத்துகிறது. நம் தேவையை உணரும் உண்மையான விருப்பத்தையும் இறைவன் மீதான சார்பையும் வளர்க்கவும் ஜெபம் நமக்கு உதவுகிறது. அவர் எப்போதும் வழங்க தயாராக இருக்கும் அருள்களை பெறுவதற்கான தகுதியை ஜெபம் நமக்குள் உருவாக்குகிறது. ஆகவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அகுஸ்தினாரும் மிக அருமையாக ஜெபத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். காலியான பாத்திரம் ஜெபத்தின் மூலம் நிரம்பிய நீரூற்றுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, நூற்றுவ தலைவன் தாழ்மையுடன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். புனித யோவான் கிறிஸ்துத்தம் இவ்வாறாக கூறுகின்றார், தாழ்மை என்பது எல்லா நற்குணங்களுக்கும் தாய், தாழ்மை என்பது எல்லா நற்குணங்களுக்கும் வேர், தாழ்மை என்பது எல்லா நற்குணங்களுக்கும் அடித்தளமும் மையமாக இருக்கின்றது. இயேசுவின் பதிலை கேட்டவுடன் அவர் உடனே, நீர் என் இல்லத்திற்குள் வர நான் தகுதியற்றவன் என்று கூறுகிறார். ஆகையால் நாம் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை நம் இதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நூற்றுவ தலைவனின் மனநிலையை நம் மனநிலையாக மாற்றிக்கொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருப்பலி வழிபாட்டில் அவரது வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறுவதற்கான வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகின்றது. அவற்றை முழு இதயத்துடன் கூறுவோம். உண்மையில் நம் ஆண்டவர் நமக்குள் வருவதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கூறுவோம். அப்பொழுது தாழ்மையோடு மனத்தோடு நாம் இறைவனிடம் எடுத்து வைக்கின்ற ஜெபங்கள் கேட்கப்படும் என்ற முழு விசுவாசத்தோடு இந்த நூற்றுவ தலைவனைப் போல வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கின்ற இறைவனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஜெபங்களை அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது தாழ்மை மனநிலையோடு இறைவனை நாம் அணுகி நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். ஆகவே இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளை நோக்கி நாம் சிந்தித்து இறைவனிடம் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு அடியெடுக்க வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த காலை வேலை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே இந்த நூற்றுவ தலைவனின் வார்த்தையின் வழியாக அவருடைய விசுவாசத்தை நீர் உற்று நோக்கி கவனித்தீர். இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் கூறி உம்முடைய திரு உடலை திரு இரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆம் அன்பு தந்தையே, அதே தாழ்மை மனதோடு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரியும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நூற்றுவ தலைவரை போல முழு நம்பிக்கையோடும் தாழ்மையோடும் உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. மேலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே எடுக்கிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எடுத்து நடத்துகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நீர் துணை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்திட வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன்.